தன் மகளின் உயிருக்காக இயேசுவிடமே வாதிட்ட தாய் அவமானத்தை விசுவாசமாக மாற்றியது எப்படி? இயேசுவை நோக்கி ஒரு தாய் கதறினாள். ஆனால் இயேசு அவளை புறக்கணிப்பது போல பேசினார். அந்த தாய் பின்வாங்கவில்லை. ஏன் தெரியுமா? அவள் ஒரு கானானிய பெண். அவளது மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்பட்டாள். உதவி கேட்டு வந்தவளிடம், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது அழகல்ல என்றார் இயேசு. அவள் மனமுடையவில்லை. மெய்தான் ஆண்டவரே, ஆனாலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்று விசுவாசத்தோடு பதிலளித்தாள். அந்த தாயின் விசுவாசத்தைக் கண்டு இயேசு அதிசயப்பட்டார். உன் விசுவாசம் பெரியது, உன் விருப்பப்படியே ஆகட்டும் என்றார். அந்த வினாடியே மகள் சுகமானாள். நம்பிக்கையை ஒருபோதும் விடாதீர்கள். உங்களுக்கு ஒரு கேள்வி, இந்த கதையின்படி இயேசு ஏன் ஆரம்பத்தில் மௌனமாக இருந்தார் என்று வேதாகம அறிஞர்கள் கருதுகின்றனர்? அவர் ஓய்வெடுக்க விரும்பினார். அவருக்கு புரியவில்லை. அவளை சோதிக்க